எலக்ட்ரிக் போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே உங்களுக்கு வந்து லீவ் தான். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் 2 பேர் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே இதுக்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மும் நம்மக்கிட்ட வந்துருச்சு. ஸோ வீடியோவோட எண்டில் எப்படி நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து என்டர் பண்ணணும், எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணால் நம்மளோட ஃபார்ம் வந்து செலக்ட் ஆகும், இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் வீடியோவில் போய். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் தொட்டோன்னா டெலகிராம் லிங்க்கில் போயிடுவீங்க. அதில் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்போம், எங்கெங்கே அப்ளை பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய ரிசல்ட்ஸ் வந்து வருது, டிஆர்பி, போஸ்ட் ஆஃபீஸ், ஜிடிஎஸோட மெரிட் லிஸ்ட் 1. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் நம்ம வர்றதுக்கு நம்ம உடனே இமீடியட்டான அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ரிசல்ட் பார்க்க முடியலன்னு நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே நம்ம வந்து ரிசல்ட் வந்து பார்த்து கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணால், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் ஆகும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சேலரி, இதோட பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் எப்படி ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் 27 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஏப்ரல் 1 ஆகிடுச்சு. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 வேலை போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி குவாலிஃபைட் கம்பெனி செக்ரட்டரி, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் பொசிஷன்ஸ். ஸோ 2 பொசிஷன்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். கம்பெனி செக்ரட்டரி, இன்னொன்று வந்து இன்டர்மீடியேட்டு. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன். உங்களோட நேமை வந்து இதில் வந்து ஃபுல் லெட்டர்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் லெட்டர்ஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸில் என்டர் பண்ணணும். ஸோ இப்போ உங்களோட நேமை வந்து இப்படி ஃபுல் நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸில் ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணலை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை இனிஷியல் ஸ்டேஜில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்து அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க இல்லையா, இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 3 to 6 months தான் இருக்கணும். அந்த ரேஞ்சில் எடுத்த ஃபோட்டோகிராஃப் மட்டும்தான் ஒட்டணும். சில பேர் அவங்க 12th ஸ்டாண்டர்டில் படித்தது, 10th ஸ்டாண்டர்ட் படித்ததெல்லாம் வந்து ஒட்டுவாங்க. ஸோ அதில் உங்கள் ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ பேக்ரவுண்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஒயிட் இல்லைன்னா ப்ளூ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோகிராஃப் மட்டும்தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேம், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் அப்பா பேரை வந்து ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர், நம்ம ஃபார்மவே கம்ப்ளீட்டாக வந்து கேபிட்டல் லெட்டர்லேயே ஃபில் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செக்ஸ் வந்து மேலாக ஃபீமேலான்றதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது வந்து 2 பேருக்குமே அப்ளிகபிள், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளிகபிள். ஸோ உங்களோட ஜெண்டர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமானது, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து போஸ்ட்டில் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும், சில நேரம் எஸ்எம்எஸில் வரும். ஸோ போஸ்ட்டில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்ணுற அட்ரஸ் வந்து முக்கியம். ஸோ சம்டைம்ஸ் அவங்க வந்து அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து பார்க்காம விட்டுருப்போம். சில பேர் வீடு இப்போ தான் மாறியிருப்பீங்க, ஸோ பழைய வீடு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்ததே தெரியாது. ஸோ அதனால் கரெக்டான அட்ரஸ் வந்து பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. பின்கோடு தான் ரொம்ப முக்கியம். ஸோ பின்கோடு வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் போஸ்ட் வந்து கரெக்டாக டெலிவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர். ஸோ இந்த ஃபோன் நம்பர் அண்ட் மொபைல் நம்பரில் உங்கள் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த ஒரு நம்பரை கொடுங்க. ஒரு நம்பர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற கான்டாக்ட், இன்னொன்று வந்து நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணுற சிம் நம்பர். ஸோ இப்படி 2 நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் வாட்ஸ்அப்பில் சம்டைம்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகாது, நோட்டிஃபிகேஷன் அவங்க திருப்பி சென்ட் பண்ணுறது உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ அதனால் 2 நம்பரையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைமரி இமெயில் அட்ரஸை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இமீடியட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கேருந்து ரிலீஸ் ஆச்சு, ஒரு இமெயிலேருந்து வருதுன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணுறதுனால. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த டைமில் ரிசீவ் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு, செக் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட சொந்த வீடு இருந்தது பெர்மனண்ட் அட்ரஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 2மே சேம் அப்படின்னா 2 அட்ரஸையும் நீங்கள் வந்து சேம் அட்ரஸையும் இதில் கொடுத்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த் இது ரொம்பவே முக்கியம். இது வந்து கண்டிப்பாக ஆதார் கார்ட்லேயுமே கரெக்டாக இருக்கணும். ஸோ உங்கள் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 1/1/2025 அதாவது ஜனவரி 1ஆம் தேதி எத்தனை வயசு உங்களுக்குன்றதை அதில் எழுதுகிறோம். மேக்ஸிமம் 18லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது 35 இயர்ஸ் தான் அதோட ரிலாக்ஸேஷன் ஏஜ் வரும். இப்போ எஸ்சிக்குன்னா பிடபிள்யூடி, எஸ்சிக்குன்னா 10 இயர்ஸ் வரும், ஓபிசிக்குன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வரும். ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் கணக்குப்படி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் எலிஜிபிள் மாதிரி இதில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேஷ்னாலிட்டி மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸ் தான், இந்தியன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது தமிழ்நாடு பேஸ்டு ஒரு ஜாபு. ஸோ நீங்கள் இந்தியன்றதை கொடுத்துக்கோங்க இங்கே. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிட் ஆயிடுச்சுன்னா மேரிடுன்னு எண்ணிக்கோங்க, இல்லைனா சிங்கிள்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான இது என்னென்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ள ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களோட எஜுகேஷன் ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஓப்பன் அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க வந்து இதுக்கு சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து 25,000லேருந்து 1 lakh வர ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்தா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஓப்பன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களே சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா உங்களை மெட்ரிகுலேஷன் இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பாஸ்ட் வந்து நீங்கள் 10th 12th ஸோ எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. நீங்கள் 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்கன்னா 10th மார்க்ஸ் எழுதலாம். ஸோ என்ன ஃபுல் டைமாக படிச்சிங்களா இல்லைனா வந்து பார்ட் டைமாக அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. எந்த வருஷத்தில் முடிச்சிங்க அதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கூல் நேம் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன டிவிஷன் எடுத்தீங்க, உங்களோட சிஜிபிஏ என்ன, மெயின் சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு மோஸ்ட்லி தமிழ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் இந்த 12th காலத்தை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்கன்னா அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ன டெசிக்னேஷனில் இருந்தீங்க, எவ்வளோ சேலரி வாங்கியிருந்தீங்க, ஏன் வந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்தீங்க, உங்களோட வேலையோட நேச்சர் என்ன, எப்படி உங்களோட வேலை இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். இல்லை நான் எந்த வேலையும் பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் நோன் கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்க தேவையில்ல. இந்த காலத்தை அப்படியே நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடலாம், இந்த காலத்தை ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜஸ் நோன். ஸோ மேக்ஸிமம் வந்து தமிழ் வந்து மேண்டேட்ரியாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அது எல்லாத்தையுமே இதை கம்ப்ளீட்டாக இந்த லாங்குவேஜஸ் நோன் செக்ஷனில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ட்ரைனிங் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்க, இந்த ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை எழுதலாம். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10th 12thலேருந்து நீங்கள் ஏதாவது வேலை பார்த்ததா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்கனாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வேலிட். நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஆனால் நான் சர்டிஃபிகேட்ஸ் தொலைச்சிட்டேன் என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் உங்ககிட்ட சாஃப்ட் காப்பியாச்சும் இருக்கணும் ஒரு ப்ரூஃபுக்கு. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். இல்லைனா அந்த காலத்தை விட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கம்பல்சரி கிடையாது. ஸோ இங்கே வந்து கீழே வந்து டிக்ளரேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே உங்களோட பேர் எழுதிக்கோங்க, கீழே உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. சைடில் வந்து உங்களோட பிளேஸ், உங்கள் டேட், எந்த நாள் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதினா ஏப்ரல் 1 அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. லைக் வந்து எப்படி கொடுக்கணும்னா 01/04/2025 இப்படி கொடுக்கணும். இந்த ரேஞ்சில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் வரும், லைக் உங்களுக்கு இமெயிலையும் வரும், வாட்ஸ்அப்லேயும் வரும், நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பர்லேயும் வரும்.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஃபார்ம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்களா, இதை நீங்கள் போஸ்ட்டாக மட்டும்தான் சென்ட் பண்ணணும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா April 3rd. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் தான் வந்துருக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஜாப் தான். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கான அட்ரஸ் என்ன அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் வீடியோட எண்ட்லேயுமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1ஆம் தேதிக்குள்ளே வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுருங்க. நம்மளோட சேனலில் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.